அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்குண்டான பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்குண்டான பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த கவின் கணேசன் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்போட்ட இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் சொடுத்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துணியமும் பலன் சொல்ல உதவும். என்னுடைய புத்தகங்களை லிஸ்ட்டை பெற வராங்க. ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் என்னுடைய விளக்கங்களையும் தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் அரிசி பேர் சுட்ட, திருமணப்படுத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோனியூமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். கவின் கணேசன் என்ற பேருக்கான 25 வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு மேக்கப் பிரியராக இருப்பீங்க. மூணாவது பாயிண்ட்டு மற்றவங்களை விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்குங்க. நாலாவது பாயிண்ட்டு பழகினவங்கள்லாம் காரணமே தெரியாமல் உங்களை விட்டு விலகுவாங்க, அதை நினச்சி நீங்கள் அடிக்கடி ஃபீல் பண்ணுவீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு டைஜஷன் பிரச்சனை உண்டு. ஆறாவது பாயிண்ட்டு தனிமை விரும்பியாக இருப்பீங்க அல்லது லோன்லினஸ் ஃபீலிங் இருக்கும். ஏழாவது பாயிண்ட்டு படிப்புக்கேற்ற வருமானம் இருக்காது. எட்டாவது பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பற்றி இடம் போடக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்குங்க. 10வது பாயிண்ட்டு ப்ரொமோஷன் நிறைய தடைகளை சந்திப்பீங்க. 11வது பாயிண்ட்டு பூரிய சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும். 12வது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்குங்க. 13வது பாயிண்ட்டு ஒரு ஆண் குழந்தை நினச்ச மனக்கவலை இருக்கும். ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ, ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ, அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். 14வது பாயிண்ட்டு ஏட்ட பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, கொடுத்த பணம் திரும்ப பிரச்சனை உண்டு. 15வது பாயிண்ட்டு பிபி அல்லது இதே கொள்ளற அவதிக்கூடக்கூடிய அமைப்புகள் உண்டு. 16வது பாயிண்ட்டு அண்ணன் அக்கா இருந்தாங்கன்னா அவங்க கூட கருத்து வேறுபாடுகளோ அல்லது சித்தப்பா கூட கருத்து வேறுபாடுகள் வரும். 17வது பாயிண்ட்டு ஒன்று உங்களுக்கு தாய்மாமனே இருக்க மாட்டேன், அப்படி இருந்தால் அவரால் பிரயோஜனம் இருக்காது. 18வது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் ஆசிலேஷன் மைண்ட் இருக்குங்க, தெளிவான முடிவுகளால் எடுக்க முடியாது. 19வது பாயிண்ட்டு அல்சர் பிரச்சனையால் அவதிப்படுவீங்க. 21வது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை உண்டு. சரி, 20வது பாயிண்ட் கடன் பிரச்சனை. 21வது பாயிண்ட்டு எவ்வளோ கடன் பட்டாலும் அடைச்சிருவீங்க. 22வது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் ஒரு கன்னி பெண் மூச்சு திணறி இறந்துருக்காங்க, அவங்களுடைய ஒரு ஆத்ம சாந்தி இல்லாத பிரச்சனைகள் இருக்குது, அவங்கள அவசியம் அதை நீ சரி செய்யணும். 23வது பாயிண்ட்டு கன்னி வேண்டும். உங்கள் குடும்பத்தில் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தான் கன்னின்னு சொல்லுவோம். அது உங்களுக்கு பிறந்தது, உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு பிறந்தது, உங்கள் அம்மா அப்பாவுக்கு பிறந்ததோ இருக்கும். நிச்சயமாக கன்னி உண்டு. பிறந்து ஒரு நாளில் இறந்து போனாலோ அல்லது 1 மணி நேரத்தில் இறந்து போனாலும் அந்த பச்சிலம் சிசு கூட அது கன்னி தான். அவசியம் அதை வழிபடணும். கன்னி தேவதை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற புத்தகமே போட்டிருக்கிறேன். டெலிகிராம் ஆப்புக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த புத்தகத்தை நல்ல அனுப்பிச்சிக்கிறேன். அதன்படி இந்த கல்லின் தெய்வ வழிபாடை முறைப்படி செஞ்சுக்கோங்க. 24வது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் செய்வன இருக்குங்க. இதுக்குண்டான சிம்டம்ஸ் கால் சம்பந்தமான பிரச்சனை, கால் வலி, கால் வளைச்சல், அடிக்கடி காலில் அடிபடுறது, நைட்டு சரியாக தூக்கம் இருக்காதுங்க, திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது. எவ்வளோ பணம் காசு இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ பணம் காசு இருந்தாலும் சேமிக்க முடியாதுங்க. லைஃப்பில் இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் திருப்தி இருக்காது, ஆசைப்பட்டது கிடச்சிருக்காது, கிடைக்கிறது தான் வேறு வழி இல்லைன்னு ஏற்றிருப்பீங்க. ஸோ கட்டாயம் சேவனைக்கு உண்டான நிவர்த்தி செய்யணும். உங்களுக்கு நம்பிக்கையானவங்க லோக்கலில் யாராக இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு தாராளமாக நீக்கிக்கோங்க. அல்லது என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள். 3 மாதத்தில் அனுபவ ரீதியான மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க. 25வது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் என்கிற வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாள் தாங்க. இத்துடன் கவின் கணேசன் என்ற பேருக்கான 25 வகையான நியமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சு 25 பலன் சொல்கிறேன். ஜாதகத்தை சேனல் அதிகமாக அவ்வளோ துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.